சுயநலத்திற்காக சென்றவர்கள் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவிற்கு திரும்புவார்கள் என முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். விருதுநகரில் நடைபெற்ற அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி பங்கேற்று பேசினார். இந்நிலையில் அதிமுக பல சோதனைகளை கடந்து வந்த இயக்கம் என்றும் தற்போது கட்சியை விட்டு செல்பவர்களை பற்றி தொண்டர்கள் கவலைப்பட தேவையில்லை என்றும் தெரிவித்தார். சுயநலத்திற்காக சென்றவர்கள் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவிற்கு திரும்புவார்கள் என கூறினார். மேலும் உள்ளாட்சி தேர்தலுக்கு கட்சி நிர்வாகிகள் தயாராக வேண்டும் என்றும் அதிமுக மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார். என் பேரன் சொன்னால் என் பேச்சு சொன்ன உன் பேரன் கூட உன் பேச்ச மதிக்கல. நீங்க கட்சியில் இருக்குவா போ நாசமா போட்டு போன. உன் வீட்டுல உன் பேரு உன் பேச்ச கேட்கல, உன் பேச்சு உன் பேச்ச கேட்கல, உன் பொண்டாட்டி உன் பேச்ச கேட்கல. நீ இருந்தா என்ன செத்தா என்ன? அந்த கட்சிக்கு எந்த கட்சிக்கு போய் தொலைஞ்சுவோ? என்ன நடந்துச்சு பேசுறது? என் மனைவி சொன்னா, என் பேரன் சொல்லிச்சு, என் பேர் சொல்லிச்சு. எங்க வீட்டுல எல்லாம் நான் சொன்னதை எல்லாம் கேட்பாங்க. உங்க வீட்டுல உள்ள நீ சொல்ல கேட்க மாட்டாங்களா? கேட்காத போயிட்டு போ. என்ன போது யாராவது அதிமுக 1 கோடிக்கு மேல தொண்டை இருக்காங்க. ஒரு தொண்டை போயிருக்கானா? ஒரு தொண்டை போயிருக்கானா? சாதாரண நிர்வாகி கிளைச்சால் போயிருக்கானா? ஒற்றைச்சால் போயிருக்கானா? பாடுச்சால் போயிருக்கானா? யார் தொலைய கொழுத்து கொள்ளையடித்த கூட்டத்தில் ஒரு கூட்டம் ஓடுது. போய் சொல்ல இது அப்பப்ப நமக்கு நடக்கக்கூடிய ஒரு துப்புரவு பணி மாதிரி. தலைவர் காலத்தில் நடந்துச்சு, அம்மா காலத்தில் நடந்துச்சு, எடப்பாடி நடக்குது. இவங்க எல்லாம் ஜெயிச்சிருந்த கூட உள்ளே இருந்துட்டு பழையபடி எடப்பாடி பக்கத்தில் நிற்பாங்க.